நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து விஷயங்களும் சாதாரணமாகவோ எதிர்ச்சியாகவோ நடப்பது கிடையாது. எல்லாம் ஒரு காரணங்களோடு தான் நடக்கிறது. அதுபோல தான் இந்த வீடியோ உங்கள் கையில் கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய கடன் பிரச்சனை இருக்குது. அந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வரதுக்காக போராடிட்டு இருக்கீங்க. பிஸ்னஸில் பெரிய லாஸ் இருக்குது. உங்களுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. ஃபினான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் உங்களுக்கு உணர்வு ரீதியாக குடும்பத்தின் ரீதியாக யாரும் உங்களுக்கு உதவி செய்யலை. மனம் நொந்து தனியாக நீங்கள் இப்போ கஷ்டத்தில் இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில இந்த பிரபஞ்சம் கடவுள் உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு பெரிய உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் பார்க்குற அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்க போகுது. ஒரு பையன் ஒரு பெரிய காத்தாடி விடுறாரு, கைட்டு விட்டுட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன். மேலே பறக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் பறந்துட்டுருக்கு. அந்த காத்தாடியிலேருந்து ஒரு நூல் அவர் கையில் இருக்குது. வெற்றியாளர்கள் கையில் இருக்கிறது போல தான் அந்த பையனை வச்சுருக்கான். அதாவது அவங்களோட லட்சியம் இப்படி தான் அடைய போகணும், வாழ்க்கையில் உயரணும் ஒரு திட்டம் வச்சு அவங்க மேலே காத்தாடி விட்டுட்ருக்காங்க. அந்த நூல் தான் அந்த சிந்தனை. எவ்வளோக்கு எவ்வளோ சிந்திக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க காத்தாடி மேலே போயிட்டே இருக்கும், தடையை மீறி போயிட்டே இருக்கும். இதை கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்களை சேத்தில் நின்றுட்டு கொண்டிருந்தாலும் முட்களில் நின்று கொண்டிருந்தாலும் ஒரு கட்பாறையில் நின்று கொண்டிருந்தாலும் கவனம் முழுக்க மேலே இருக்கக்கூடிய காத்தாடி மேலே தான் இருக்கும். தன் சிந்தனையை உறுதியாக பிடித்து கொண்டிருந்தால் தங்களுடைய வாழ்க்கை மேல்மையாக போகும் என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஒரு வீடு கட்டணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு 50 லட்சம் கடன் அடைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க எண்ணம் முழுக்க அதை அடைந்து விடும் என்ற எண்ணத்தோடு தான் இருக்கணுமே தவிர நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை நினச்சி இது வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் எங்கே நடக்க போகுது நீங்கள் நினைக்கவே கூடாது. நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை யோசிச்சுட்டு நானே சேத்துல இருக்கிறேனே, எனக்கு எங்கே இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சேத்தை பார்க்கும்பொழுது அந்த பட்டம் கீழே விழுகிறது. எங்கு இருக்கிறோம் என்பது விஷயம் கிடையாது, எவ்வளோ தூரம் நம்மளுடைய சிந்தனையை நம்ம மேலே விட்டு இருக்கோம், அதை எவ்வளோ தூரம் பாதுகாத்து வைத்து இருக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போன்ற வீடியோ நிறைய நான் போட்டுட்டு வரேன். இந்த வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கடவுளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயர்த்த விரும்பிவிட்டால் அதுக்கு எந்த தடையும் கிடையாது. இந்த மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை டோட்டலாக மாறப்படுது. எதிர்காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களை தேடி கொண்டு ஓடி வருகிறது. நம்பிக்கையாக இருங்க, தைரியமாக இருங்க.